அனைவருக்கும் வணக்கம். தாய் மண்ணே வணக்கம் என்ற நூலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஐயா நம்மாழ்வார் அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த பேருக்கும் புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குது. ரொம்ப சாஃப்டாக பேரை வச்சிருக்காரு. ஆனால் புத்தகத்தில் உள்ள கருத்துக்கள் ரொம்ப ஆழமாக மனிதனை தாக்குது. அப்படியான கருத்துக்களை தான் உள்ள வச்சிருக்காரு. ஐயா நம்மாழ்வாரை பற்றி ஒரு சிறு குறிப்பு. 6 ஏப்ரல் 1938 தஞ்சாவூர்ல பிறந்திருக்காங்க. இவர் ஒரு இயற்கை வேளாண் விஞ்ஞானி, சமூக போராளி. இப்படி அவர் சுருக்கிட முடியாது. அகண்ட பாரதத்துல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மனிதர். 30 டிசம்பர் 2013 இறந்து போறாங்க. கடைசியா சாகும்போது கூட போராட்ட களத்துல இருந்து தான் இறக்குறாங்க. நம்ம ஐயா அவர்கள் எழுதின இந்த தாய் மண்ணே வணக்கம் என்ற நூலை பத்தி இனி பார்க்கலாம். மலை வளமும் மக்கள் வாழ்வும் என்ற தலைப்பின் கீழே 5 வகையான நிலங்களை பத்தி விரிவா பேசுறாரு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 வகையான நிலங்கள் பற்றியும் அந்த நிலப்பரப்புகள் பற்றியும் விரிவா பேசுறாரு. விஷயங்களை ஒரு மலை மீது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் குறிஞ்சினா, முல்லைனா, நெய்தல்னா, பாலைனா என்னன்னு சொல்லிட்டு. இப்ப அந்த மலை மேல இருந்து ஐயா அவர்கள் எண்ணத்தை பார்க்க சொல்றாங்க. அழிகின்ற அற்புதமான காடுகள் அப்படின்ற தலைப்பின் கீழே காடுகள் எப்படியெல்லாம் அழிக்கப்படுது, நாம் குடிக்கும் டீயால ஒரு காடு அழியுது அப்படின்னா நம்ப முடியுமா? ஆனா அதுக்கெல்லாம் விடையா இந்த தலைப்பின் கீழே காடு அழிப்பது குறித்து காடு அழிப்பு எப்படிலாம் நடக்குது, எப்படி ஆரம்பிச்சதுன்றதை பற்றி ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. இந்தியாவில் அதிகபட்சமா மழை பெஞ்ச இடம் மேகாலயாவில் இருக்கிற சிரபுஞ்சின்ற பகுதியில் மழை அதிகமா பெய்யும். ஆண்டுக்கு 6000 மில்லிமீட்டர் மழை பதிவாயிருக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனா இப்ப இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா கூடலூர் வட்டத்தில் உள்ள தோவாலா என்ற பகுதியில அதுக்கு அடுத்தபடியா மழைப்பொழிவு அதிகமா பெய்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டும் அதுல குறிப்பிடுறாங்க. ஆனா அந்த 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்பத்தி நிலவரத்தையும் விளக்குறாங்க. இப்போ ஒரு 8 நாள் மழை பெய்ந்தாலே அது ஒரு தலைப்புச் செய்தியா மாறக்கூடிய அளவுக்கு இருக்குது. எதனால இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் மூல காரணமா என்ன இருக்கு அப்படின்றத பத்தியும் ஒண்ணா நம்ம பார்ப்போம். இந்த கூடலூர் இந்த பகுதியில் என்ன மாதிரியான பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விவரிக்கிறாரு. அதுல இந்த உயரமான மரங்களை, அரபிக்கடலிலிருந்து வரக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சி மழையா கொடுக்கக்கூடிய மிக உயரமான 100 அடி 200 அடி உயரமுள்ள மரங்களை எல்லாம் வெட்டி விட்டு இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் சேர்ந்து இந்த தேயிலை தோட்டத்தை வளர்த்தாங்க. இந்த தேயிலை தோட்டம் பெரும் முதலாளிகளுக்கு பணம் கொடுக்கதா இருந்ததை வச்சு, ஆனா மக்களுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்றத யாருமே சொல்லலை. ஸோ அங்க இருக்கிற அதிகாரிகளும் அரசு அலுவலர்களும் அரசியல்வாதிகளும் பெரும் பணக்காரர்களானாங்கள ஒழிய, ஆனா அந்த மரங்கள் அழிக்கப்பட்டதுனால மழைப்பொழிவு முழுமையா பாதிச்சிருச்சு. இப்போ அந்த அளவுக்கு மழைப்பொழிவே கிடையாது. இப்படிலாம் சொல்லும் போது அவர் குறிப்பிட்றாரு, அங்கே மொத்தம் கிட்டத்தட்ட 18 பெரும் முதலாளிகள் அங்கே முதலீடு செஞ்சு அந்த இடத்தெல்லாம் ஆக்கிரமித்து மின்வெளிகளை போட்டு இப்படி அந்த காட்டை ஆக்கிரமித்து அழித்து அதை செஞ்சிட்டாங்க. ஸோ இதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகின் மிகச்சிறந்த நீலகிரி உயிர் மண்டலம் அழிகிறது, தமிழ்நாடு பெறுகின்ற மழை வெள்ளம் குறைகின்றது, பவானி நதிக்கு கிடைக்க வேண்டிய நீர்வளம் குறையுது, தண்ணியில அனைத்திலும் யூரியா அதிகமாயிடுச்சு, நீலகிரி மலையெங்கும் யூரியா போடாத இடமே கிடையாது. அதுக்கப்புறம் உயிரினங்கள் மறைகின்றன, மலைச்சரிவு, நிலவெடிப்பு, வீடுகள் உள்ளே புதைவது நடக்குது. மேய்ச்சல் நாடி யானைகள் வரும் பகுதிகள் மின்சார வேலி போட்டதுனால யானைகள் போக முடியல. ஸோ இதெல்லாம் பாதிக்கப்படுது. அப்போ நிறைய கம்பெனியோட பெரும் முதலாளிகள் ஒவ்வொருத்தரும் எத்தனை ஏக்கர் நிலங்களை ஆக்கிரமித்து வச்சிருக்காங்க. அதை எதிர்த்து போராடின 17வது வார்டு உறுப்பினர் கோகிலான்றவங்களை அந்த பெரும் முதலாளிகள் கொன்னுடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களையும் புத்தகத்தில் பேசியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக நிலம் வெடிக்கிறது என்ற தலைப்பின் கீழே ஐயா சொல்கிறாங்க. கூடலூருடைய மக்கள் குறும்பர், பழியர் அப்படின்ற 2 இனத்தவர்கள் மட்டும்தான். ஆனால் அங்கே இந்த பெரும் முதலாளிகளோட ஆதிக்கம் அதிகமானதுனால அந்த மக்கள் வாழ்வாதாரம் இழந்து
பட்டினி சாவு இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அங்கே நடந்திருக்கு. அவங்கள வந்து விறகடுப்பு வச்சு வந்து ஒரு வெந்நீர் காய்ச்ச கூட விடலை, நீங்கள் வந்து கேஸ் அடுப்பு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை துன்புறுத்தி யானைகள் வந்து இதாகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே மின்சார வேலி போட்டுக்கிற பெரும் முதலாளிகளை வந்து எதுவுமே கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டும் விரிவாக பேசுகிறாரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த அமெரிக்கா வந்து ஹிரோஷிமா நாகசாகியில் குண்டுவெடிப்பு நடத்தி அதன் மூலிமா வந்து இப்போ வரலும் ஊனமாக குழந்தை பிறக்குது அப்படின்றதையும் வந்து இதனோட ஒப்பிட்டு பேசுகிறாங்க. இதனால் வந்து உயிரியக்க மண்டலம் வந்து பெருமளவில் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே பயிர் செய்யக்கூடிய அந்த பயிர்களுக்கு, அதாவது அந்த தேயிலை தோட்டத்துங்களுக்கு வந்து எண்டோசல்ஃபானு, யூரியா இதெல்லாம் போடுறதுனால மக்களுக்கு வந்து நோய் தொற்று வந்து அதிகமாக வருது அப்படின்றத பற்றியும், எந்தெந்த பாதிப்பு இந்த மஞ்சள் காமாலை பிரச்சனையிலேருந்து வேறு என்ன பாதிப்பெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டும் விரிவாக பேசியிருக்காங்க. இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் வந்து இந்த கிழக்கிந்திய கம்பெனி வந்து எப்போ உள்ளே வந்ததோ அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. இந்த காடு அழிப்பு வந்து 1780 ஆரம்பிக்குது, அதுதான் தொடக்க காலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காடு அழிப்புனால ரயில் போகிறதுக்கான பாதைகளை உருவாக்கினதாகட்டும், அந்த ரயில்களுக்கு வந்து அந்த கட்டை செய்வதாகட்டும், அது மட்டும் இல்லாமல் ரயில் பெட்டிகள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட மரங்கள், இது எல்லாமே காட்டை அழிச்சு தான் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ரயிலாலேயும் வந்து நமக்கு வந்து பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்காங்க. 1952 தான் முதல்ல வந்து ரயில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதில் 4 பெட்டி கொண்ட ரயிலில் வந்து 400 பேரை வந்து ஏற்றிட்டு போனதாக வந்து குறிப்பு வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரியான பாதிப்பெல்லாம் உண்டாக்கியதை வந்து இந்தியாவில் வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பை வந்து ரூபாயோட ஒப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக வந்து அந்த இடத்துல வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த தண்டவாளம் செய்ய மட்டும் இல்லாமல் உருக்காலை செய்யறதுக்கு, உருக்காலையை உருவாக்குறதுக்கு வந்து காட்டை அழிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நீலகிரியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, காட்டை அழித்து உருளைக்கிழங்கு பயிர் சாகுபடி பண்ணுறது, தேயிலை பயிர் சாகுபடி பண்ணுறதுக்காக வந்து காட்டை அழிச்சிருக்காங்க. இப்படிலாம் வந்து காடு அழிந்து தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு தேநீரை வந்து குடிக்கிறோம். ஸோ இது ரொம்ப ஒரு வருத்தமான செய்தியாகவும் வந்து ஐயா பதிவு பண்ணியிருக்காங்க. நதியேன்ற தலைப்பின் கீழே ஆற்றங்கரை நாகரிகங்கள் குறித்து எப்படி வந்து ஆற்றங்கரை நாகரிகம் உருவாச்சு அப்படின்றத பற்றி நமக்கு வந்து தெளிவாக வந்து விளக்குறாங்க. அதில் வந்து குறிப்பிடும் போது சாண்ட்ரோ போல்ட்ஸ் அப்படின்றவர் வந்து சொல்கிறாரு, 3ஆம் உலகப் போர் வந்து தண்ணீருக்காக தான் நடக்கும். பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து நமது நீர்நிலங்களை வந்து கற்பழிப்பு செய்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறார். அதாவது வந்து கற்பழித்து கொலை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நர்மதை ஆறை பற்றி வந்து பேசுகிறாங்க. இந்த நர்மதை ஆறு எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டது, அங்கே வந்து ஒரு பெரிய டேம் கட்டுறதுனால மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க என்பது பற்றிலாம் வந்து பின்னாடி வந்து விரிவாக வந்து பேசுகிறாரு. நர்மதை பாதுகாப்பு இயக்கம்னு சொல்லிட்டு மேத்தா பட்கர் என்ற தோழர் வந்து அந்த இயக்கத்தை கட்டமைச்சு அவங்களுக்கு வந்து நிறைய வேலைகள் வந்து அங்கே செஞ்சுருக்காங்க. அது குறித்தும் வந்து விரிவாக பேசியிருக்காரு. இந்த அணைகளால் எந்த அளவுக்கு வந்து பாதிப்பு வந்து மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஏற்பட்டிருக்குன்றதை பற்றி ரொம்ப தெளிவாக விரிவாக வந்து விளக்கியிருக்காங்க. ஆறுகள் குறித்து பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு ஆறு குறித்தும் வந்து பேசுகிறாரு. அதில் குறிப்பாக வந்து காவிரி பற்றி முதல்ல வந்து பார்க்குறோம். நடந்தால் வாழி காவேரின்ற தலைப்பின் கீழே காவிரி ஆறு வந்து எவ்வளவு பசுமையாக இருந்தது, எப்படியெல்லாம் வந்து அது இருந்தது, அப்போ இளங்கோடிகள் வந்து என்ன மாதிரி வந்து காவிரியை வந்து வர்ணிச்சிருக்காங்க. எல்லாரும் நினைக்கிறதா நீரின்றி அமையாத உலகம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து மனித உடல், அதில் வந்து பார்த்திங்கன்னா விலங்கினங்கள், செடி கொடிகள் எல்லாத்துக்குமே வந்து 70 to 80 விழுக்காடு வந்து தண்ணீர் தான் இருக்குது. மீதி தான் உடம்பாகவும் உயிராகவும் இருக்குது. இந்த தண்ணீரோடைய மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது வந்து இந்த ஆறு, ஏரி, ஓடை, குளம், இப்படி இந்த மாதிரியான நீர்நிலைகள் தான். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் அதில் வந்து விரிவாக பேசியிருக்காங்க. இந்த ஆறு, ஓடை, ஏரி இதெல்லாம் வந்து மழையோடைய மறு வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அதுலேருந்து ஆவியாகி மேகங்களாகி மேகங்கள் போட்டு ஈரப்பதத்துலேருந்து தான் மழை பொழியுது. மழையோடைய ஆதாரமாக வந்து இந்த நீர்நிலைகளை வந்து குறிப்பிடுறாங்க. அப்போ அதில் சொல்லும் போது காவிரி வந்து கிட்டத்தட்ட 733 கிலோமீட்டர் தொலைவு வந்து காவிரி வந்து பயணிக்குது. அதில் கர்நாடகத்தில் வந்து 320 கிலோமீட்டரும், தமிழ்நாட்டில் வந்து 417 கிலோமீட்டரும். காவேரிக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்னென்னா கானா காடு, விரினா விரிந்த பகுதி
இதுதான் வந்து காவேரி குறிக்குது, இதை தான் வந்து காவேரின்னு நம்ம அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல வந்து காவேரி எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படுது, எந்த அளவுக்கு அழிக்கப்படுது, என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் உள்ளாகுதுன்றத பத்தி அந்த தலைப்பின் கீழே பேசுறாங்க. 6 நதிகள் பத்தியும் சொல்றாங்க. அந்த 6 நதிகள் வந்து காவேரியில கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கொங்கு நாட்டை வந்து 7 கரை நாடு என்றும் வந்து அழைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இப்ப 7 ஆறுகள் கரை, இந்த 7 ஆறுகள் கரைகளிலும் வந்து தொழிற்சாலைகளுடைய கழிவுகள் வந்து அதிகமா வந்து கலக்கப்படுது. ஸோ அப்போ வந்து இந்த 7 ஆறுகளும் வந்து பெருமளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. அது என்ன மாதிரியான பாதிப்புன்றதை பத்தி ரொம்ப தெளிவா விரிவா வந்து பேசுறாங்க. அதுல முதல்ல சொல்லும் போது அமராவதியை பத்தி பேசுறாங்க. இந்த அமராவதி வந்து 224 கிலோமீட்டர் வந்து பயணம் பண்ணுது. அதுல பாதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாயப்பட்டறையுடைய கழிவை வந்து அந்த அமராவதி ஆற்றில் கலக்கிறதுனால மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பு வந்து ஏற்படுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா பவானி ஆறு, இந்த பவானி ஆறு வந்து 168 கிலோமீட்டர் வந்து பயணிக்குது. அந்த சர்வால் பேப்பர் போர்ட்ஸ் என்ற ஆலையோட கழிவு வந்து அதுல கலந்து இந்த பவானி ஆறு வந்து சீரழியுது. அது மட்டும் இல்லாமல் விகோஸ் அப்படின்ற ஆலை கழிவும் அதில் கலக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நொய்யல். இந்த நொய்யல் ஆறு வந்து 175 கிலோமீட்டர் வந்து பயணிக்குது, திருப்பூர்லேருந்து பயணிக்குது. அதில் சிறுவாணி அணை குறித்தும் வந்து விரிவாக பேசுகிறாங்க. சிறுவாணி தண்ணி எப்படி இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த சிறுவாணி தண்ணி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தமிழ்நாட்டில் நுழைந்ததும் நடந்ததுன்ற தலைப்பின் கீழே காவிரியில் என்னென்ன கழிவுகள்லாம் கலந்துருக்கு, அப்போ காவிரி வந்து என்னவா உருமாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதில் விவரிக்கும் போது மேட்டூர் தொழிற்பேட்டை கழிவுகள், பூச்சிக்கொல்லி தயாரிப்பு ஆலைகள், தோல் ஆலைகள், துணி ஆலைகள், சாயப்பட்டறை ஆலைகள், காஸ்டிக் சோடா தயாரிக்கும் ஆலைகள், பிளீச்சிங் தூள் தயாரிக்கிற ஆலைகள், வனஸ்பதி, திரவ குளோரின் தயாரிக்கும் மேட்டூர் கெமிக்கல்ஸ், பிவிசி தயாரிக்கும் கெம்ப்ளான்ட் ஆலை, மல்கோ அலுமினிய ஆலை போன்றவற்றின் கழிவுகள் எல்லாமே வந்து இந்த காவிரியில் கலந்து காவிரி வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு வந்து உள்ளாகி வருது அப்படின்றத முழுசாக விளக்குறாங்க. இதெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி மாதவி வந்து எப்படி வந்து இந்த காவிரியை வந்து விவரிக்கிறா அப்படின்றத வந்து இப்போ சொல்றாரு. ஓ காவேரியே, இருபுறமும் வண்டு பண் இசைக்க நீ பூவாடை போர்த்தி வளைந்து நெளிந்து நடந்து எல்லாம் சோழ வேந்தன் நெறி பிழறாது இருந்ததால் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. அதுக்கு அடுத்தது வந்து யமுனையும் கங்கையும் ஒரு நேரம் என்ற தலைப்பின் கீழே யமுனை ஆறு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, யமுனை ஆறு பற்றியும் வந்து விவரிக்கிறாரு. அதில் வந்து ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்தும் வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காரு. ஸோ அப்போ இந்த யமுனை ஆறு வந்து டெல்லியில் வந்து டெல்லிக்கே தண்ணி கொடுக்கக்கூடியதால அந்த யமுனை ஆறு வந்து எந்த அளவுக்கு வந்து பாதித்துச்சு அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்காரு. அதில் அந்த பொதுநல வழக்கு வந்து 1996ஆம் ஆண்டு வந்து யமுனை நீர் பற்றிய ஒரு பொதுநல வழக்கு வந்து தொடுத்திருக்காங்க. அந்த பொதுநல வழக்கில் வந்து சொல்லியிருக்காங்க 2800 ஆலைகளை வந்து மூடணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து 2001 மார்ச்சில் வந்து 21,000 தொழிற்சாலைகளை வந்து மூட வந்து உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்ததா வந்து பேசுறாரு. அதில் சொல்றாங்க 18 பெரும் சாக்கடைகளை வந்து யமுனை ஆற்றில் வந்து கலக்கிறாங்க. ஒரு நாளைக்கு வந்து சாக்கடை நீர் வந்து கலக்கிற அளவு வந்து 18,000 லட்சம் லிட்டர் தண்ணீர் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த யமுனை வந்து எந்த அளவுக்குலாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றியும் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் கங்கை குறித்து பேசுகிறாரு. கங்கையில் வந்து என்ன அளவுக்கு பாதிப்பு இருக்குது, அந்த கோதுமை வயல் யூரியா போட்டதுனால அதில் யூரியா காம்ப்ளெக்ஸ் புரோட்டான் இதெல்லாம் வந்து போட்டு எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றியும் பேசியிருக்காங்க. அதுக்கு அடுத்த தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா புதைந்த நகரம், புதைகின்ற நகரம், புதைய போகும் நகரம் என்ற தலைப்பின் கீழே இந்த இமயமலை அடிவாரத்தில் தேவகிரி அணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணை கட்டுறாங்க. அந்த அணையினால் எந்த அளவுக்கு பாதிப்பு வந்து உண்டாச்சு, அதனால் வந்து பூகம்பம் வரக்கூடிய அளவுக்கும் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 100 ஆண்டுகளில் அந்த அணை வந்து அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றியும் வந்து விவரிக்கிறார். வெள்ளமும் வறட்சியும் என்ற தலைப்பின் கீழே இந்தியா முழுக்க வெள்ளத்தால் பாதிப்புகள் குறித்தும் அதேபோல் வறட்சியால் பாதிக்கப்படும் பாதிப்புகள் குறித்தும் விளக்கப்படுது. அதற்கு ஆண்டுக்கு அரசாங்கம் செலவிடப்படும் தொகைகள் குறித்தும் விரிவாக வந்து பேசப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளம் வறட்சி இவைகளால் வந்து பார்த்திங்கன்னா
செலவுகள் வந்து கூடிக்கிட்டே தான் போகுது, ஒன்றும் வந்து குறைஞ்சப்படலை. அப்படின்னா வந்து அரசு வந்து எதை நோக்கி பயணிக்குதுன்னு சொல்லிட்டு சிந்திக்கணும். இந்த காடு அழிப்பினால தான் இந்த வெள்ளமும் வறட்சியும் வர்றதுக்கும் ஒரு மூல காரணமாக இருக்குது. டவுன் டு எர்த் என்ற மாத இதழோடைய ஆசிரியர் அனில் அகர்வால் அவர்கள் வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகளை வந்து அப்போ வந்து கொண்டு வந்துட்டு இருந்தார். ஸோ அவர் மூலியமாக தான் இது வந்து வெளி உலகத்துக்கு வந்து பெருமளவில் வந்து தெரிய வருது. அந்த வெள்ளம் வறட்சியும் என்ற தலைப்பின் கீழே வந்து நம்மாழ்வார் வந்து குறிப்பிட்டு சில ஆண்டுக்கு செலவாகப்படும் தொகைகள் முதல் கொண்டு வந்து விரிவாக வந்து பேசுகிறாரு. சுந்தர்லால் பகவானா, தும் சிங், பச்சின் தேவி போன்றவர்கள்லாம் வந்து தான் இந்த மரங்களையும் காட்டையும் அழிக்கக்கூடாதுன்னு வந்து மிக தீவிரமாக வந்து போராடினாங்க. காடு அழிப்பு வந்து கொஞ்சம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. அப்போ அவங்க வந்து சில கோஷங்களை வந்து முன் வச்சாங்க. கட்டி தழுவோம் மரங்களை, அதை வெட்டி சாய்த்திடும் முன்னே, காடும் மலையும் நமது சொத்து, அது களவு போகும் முன் காப்போம் தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோஷங்களோட வந்து அவங்க முன் வச்சாங்க. காடு நமக்கு அளிப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலம், நீர், தூய காற்று கொடுக்கும், பிசின் கொடுக்கும், மரப்பலகையை தரும், கொள்ளை லாபமும் அவர்களில் கொண்டு தரும்னு சொல்லிட்டு விரிவாக பேசுகிறாரு. இதெல்லாம் வந்து பேசுறது சிப்கோ என்ற அந்த இயக்கம் தான். அந்த இயக்கத்தில் வந்து அவங்க போராடும் போது கிட்டத்தட்ட 23 தோழர்கள் வந்து கைதாகிறாங்க. சுந்தர்லால் பகவானாவும் ஒரு நாள் கைது செய்யப்படுறாரு. இமயமலையோட மேற்குலேருந்து கிழக்கு காஷ்மீர் வரை வந்து ஒரு நடைப்பயணம் வந்து போகிறாரு. அந்த நடைப்பயணம் வந்து கிட்டத்தட்ட 4730 கிலோமீட்டர் வந்து தொலைவு வந்து நடைப்பயணமாக போகிறாரு. உயிர் சூழல் நமது பொருளாதாரம், அது பல்லுயிர்களின் வாழ்வாதாரம் அப்படின்ற மாதிரி முன்வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து முன்னிறுத்தி தான் நம்ம வந்து இப்போதைய காலகட்டத்தையும் வந்து சிந்திச்சு பார்க்க வேண்டியிருக்கு. டாக்ஸின் என்ற நச்சு பொருளால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்தும், அப்பொழுது வந்து இந்த கோழிகளுக்கு அந்த டாக்ஸினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் விளக்குறாரு. இப்போ அந்த கோழிகள்லாம் வந்து முட்டை போடாமல் இருந்தது, அந்த காலகட்டத்தை பற்றி பெருமளவில் பாதிக்கப்பட்டது வந்து ரஷ்யாவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து குறிப்பிட்டு மேற்கோள் காட்டி வந்து புத்தகத்தில் வந்து சிறப்பாக பேசியிருக்காரு ஐயா அவர்கள். அப்புறம் பசு வெறி நோயின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து மூளையில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தி அது வந்து வெறி பிடிச்சி அலைவது போல் வந்து அந்த சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த பசுவெறி நோயும் வந்து தாக்கியிருக்கு. இதெல்லாம் வந்து காரணம் வந்து இந்த டாக்ஸின் பயன்படுத்தப்பட்டதுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த டாக்ஸினால் வந்து எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பா ஆசிய மக்களை வந்து பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து இங்கிலாந்தில் வந்து 1,60,000 பசுகள் வந்து செத்து போனதாக வந்து ஒரு புள்ளி விவரம் வந்து தராங்க. இங்கிலாந்தில் மட்டும் $72 கோடி வந்து நஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டும் வந்து அதில் குறிப்பு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த நச்சு பொருளால் எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாக்குன்றத மிக தெளிவாக வந்து பேசியிருக்காரு. இந்த நச்சுக்களால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பசுவோடைய பால் கூட நஞ்சாகக்கூடிய தன்மை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த பசுவோட பால் வந்து எப்படி வந்து நஞ்சாக்கப்படுது, அதுக்கு வந்து ஒரு உதாரணத்தையும் வந்து ஐயா அவர்கள் கொடுக்குறாங்க. இந்த ஆற்று நீரில் வந்து நஞ்சுலாம் கலக்குது, அது இல்லாமல் வந்து மேலேயும் நம்ம வந்து ரசாயனத்தெல்லாம் தெளிக்கிறோம், உரங்கள் போடுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஆற்று நீர் வந்து பருத்தி செடியில் போய் பாயுது, அந்த பருத்தி வந்து விளையுது, அந்த பருத்திலேருந்து வரக்கூடிய கொட்டையை எடுத்து மாட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாடு வந்து அதை சாப்பிட்டு அந்த மாட்டு உடம்புல வந்து நஞ்சு போய் அந்த மாட்டிலேருந்து வரக்கூடிய பாலும் நஞ்சாக வருது. பால் குடிக்கக்கூடிய தாய்மார்களும் வந்து நஞ்சாக்கப்படுறாங்க, தாய்ப்பாலும் வந்து விஷமாகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்த வந்து விளக்குறாரு. இதை நினச்சி பார்க்கவே நமக்கு வந்து ரொம்ப பயமாகவும் இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஆதாரங்களோட தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அமெரிக்காவில் வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்பு வந்துடுச்சு. அதாவது வந்து மாடு வந்து செனையாகாமலேயே வந்து பால் கறக்கக்கூடிய சில ஊசிகள் எல்லாம் வந்து தயாரிச்சிருக்கு ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து அந்த ஊசியை போட்டு அந்த ஹார்மோனை வந்து தூண்டு பண்ணி பாலை வந்து கறக்க வைக்குது. 72 மணி நேரத்தில் வந்து பால் வந்து அது கறக்குது. மாடு வந்து செனையானோன்னு அவசியம் இல்லை, கண்ணு போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் விளக்குறாங்க. இந்த தாய்ப்பாலில் வந்து PHC என்ற வேதிப்பொருளும் TTD என்ற வேதிப்பொருளும் கலந்ததுனால தான் வந்து விஷமாயிருக்கு. இப்போ இதுல இருந்து நம்ம முழுமையா தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இயற்கை வளங்களை அதன் பிரகாரம் விடாமல் அதனை வந்து நம்ம வந்து துன்புறுத்தும் பட்சத்தில் மிகப்பெரிய பாதிப்புலாம் உள்ளாகுது. இப்போ ஆரம்பத்துலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா காடுகளை அழித்து தேயிலை தோட்டம் வைப்பது, அதில் வந்து வெளிநாட்டு பயிர்களான உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு இதெல்லாம் பயிர் பண்ணி மரங்களை வெட்டுறதுனால
அந்த மரத்தை வந்து ஈரப்பதத்தை இருக்கக்கூடிய தன்மை போய் மழைப்பொழிவு நிற்குது. அந்த மழைப்பொழிவு தடைப்பட்டது மட்டும் இல்லாம வரக்கூடிய ஆறுகளும் கொஞ்சம் இருக்கிற தண்ணியில வரக்கூடிய ஆறுகள்ல வந்து ஆற்று ஓரம் இருக்கக்கூடிய ஆலைகளுடைய கழிவுகளை கொட்டி ஆலை கழிவு வந்து ஆற்றுல கலந்து ஆறும் வந்து மலமாய் போகுது. ஆற்றின் குறுக்கே வந்து பெரு அணைகள் சிறு அணைகளை கட்டி அணைகளை கட்டியும் வந்து ஆற்று நீரை வந்து பூமியோட சுழற்சியை வந்து தடுத்து பூகம்பம் வரக்கூடிய அளவுக்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் வந்து சுற்றுச்சூழல்ல வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய யூரியா, பொட்டாசி, எண்டோசல்ஃபான், ரவுண்டப் என்ற வேதிப்பொருட்களால் வந்து பூமியும் நஞ்சாகி வந்து இப்போ மலடாகி கொண்டிருக்கிற நிலைமையில் இருக்கிறோம். ஸோ இதில் தான் வந்து நம்ம கருத்தில் கொண்டு அனைவரும் வந்து இயற்கை வழி வேளாண்மைக்கு வந்து திரும்பணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறேன். நானும் ஒரு கடந்த 10 ஆண்டுகளாக இயற்கை வழி வேளாண்மை செஞ்சுட்டு இருக்கேன். இயற்கை வழி வேளாண்மை செய்கிற ஒவ்வொருவரும் வந்து ஒரு பெரும் நிறுவனத்தை எதிர்த்து போராடக்கூடிய போராளிகளாக தான் நம்ம வந்து பார்க்கணும். இந்த புத்தகத்தை வந்து அவசியம் வந்து எல்லாரும் படிக்கணும். தாய்மண்ணே வணக்கம் என்ற நூலை வந்து அவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்காரு ஐயா அவர்கள். இயல்பாக வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த சமயத்தில் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகத்தை அனைவரும் வாசிக்குமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. அடுத்த வாரம் வேறு ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி.